வெல்கம் டு புத்தா டிஎன்பிசி அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, பிரசிடெண்ட் வைஸ் பிரசிடெண்ட்டை எப்படி தேர்வு செய்கிறாங்கிற மெத்தட் தான் பார்க்க போகிறோம். அதுதான் பார்த்தோன்னா உங்களுக்கு எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மறைமுக தேர்தல் இல்லையா, ரெண்டு பேர்த்தையும் சூஸ் பண்ணுறது அப்படின்னாக்க மறைமுக தேர்தல் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது, பதவி காலத்தை நிறைவு செய்யாமல் மருத்துவ காரணங்களுக்காக ராஜினாமா செய்த முதல் குடியரசு துணைத் தலைவர் யாருன்னா ஜெகதீப் தன்கர் தான். மறந்துடாதீங்க, அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக அது ஒரு கொஷினாக இருக்கலாம். அடுத்து யாரெல்லாம் அதில் வாக்காளர்கள், மக்களவை, மாநிலங்களவை எம்பிக்கள், அதாவது நியமன எம்பிக்கள் உட்பட வந்துடுவோம். வெற்றி பெறுவதற்கு பார்த்தோன்னா அவங்க பதிவான வாக்குகளில் சரிபாதிக்கும் அதிகமான வாக்குகள் பெற வேண்டும். டோட்டல் வேலிட் ஓட்ஸ் டிவைடட் பை 2+1 இதுதான் கால்குலேட் மெத்தட் வைக்கிறாங்க. யாரெல்லாம் போட்டியிடலாம், இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயதை பூர்த்தி பண்ணியிருக்கணும், எந்த விதமான அரசாங்க பதவியில் இருக்கக்கூடாது, மாநிலங்களவை எம்பி ஆவதற்கான தகுதிகளை அவர் கொண்டு இருக்கணும். இதெல்லாம் தான் அவருடைய குவாலிஃபிகேஷனாக சொல்ல வராங்க. அடுத்து இந்த பிரசிடெண்ட் வைஸ் பிரசிடெண்ட் எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு முக்கியமானது என்னென்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லோக்சபா ராஜ்யசபா மெம்பர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. எலெக்டட் ஆர் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அசம்பிளிஸ் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட் தான். லெஜிஸ்லேஷன் ஃப்ரம் என்சிடி ஆஃப் டெல்லி, அதாவது நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அண்ட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் பாண்டிச்சேரி இல்லையா, ரெண்டுமே இந்த 70வது சட்டத்திருத்தத்தின் படி தான் பார்த்தோன்னா பிரசிடெண்ட் வைஸ் பிரசிடெண்ட் எலெக்ஷனில் பார்த்தோன்னா உங்களுக்கு உள்ளே கொண்டு வராங்க. அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஓட்டிங் மெத்தட் பார்த்தோன்னா உங்களுக்கு சீக்ரெட் பேப்பர் பேலட் சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஆனால் 2017க்கு அப்புறமா 2 விதமான கலர்ஸை பார்த்தோன்னாக்க இந்த எலெக்ஷனில் பயன்படுத்தியிருக்காங்க. க்ரீன், பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த க்ரீன் கலர் எல்லாமே பார்த்தோன்னா எம்பிஸ் ஓட்டு போடுறது, பிங்க் பார்த்தோன்னா உங்களுக்கு எம்எல்ஏஸ் ஓட்டு போடுறது. ஸோ இது வரைக்கும் சொன்ன ஃபேக்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூப்பா.